இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சொன்ன மாதிரி உண்மையாகவே சந்தோஷமா இருக்கு. எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெரி ஹாப்பி. அண்ட் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் டைரக்டர்ஸா இருக்கிறாங்களா, அதனால கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஸோ நான் கொஞ்சம் அப்படியே பயந்துட்டு வந்தேன். நல்ல வேளை ஜீவா வந்து காப்பாத்திட்டாரு. அதுக்குதான் இந்த பக்கம் பவ்யெல்லாம் கிடையாது, பயந்து தான் இப்படி வந்து உட்கார்ந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி ஒரு பயம் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது எல்லா டைரக்டர்ஸ் கூட உட்காரும் போது. ஏன்னா எல்லாருமே சக்சஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் அண்ட் பல ஸ்கூல் பிரின்சிபல் ஒரே ஸ்கூல்ல வந்து இருந்த மாதிரி இருந்தது. அது எல்லாமே விக்ரமன் சாருக்காகவும் KS ரவிக்குமார் சாருக்கும் காமிச்ச அந்த அன்பு தான். ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த அன்பை சினிமாவில் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு யார் கிரேட்டுன்னு என்னால் இன்னும் முடிவு பண்ண முடியல. விக்ரமன் சார் வந்து KS ரவிக்குமார் சாரை நம்பி அவர் பையனை அவர்கிட்ட ஒப்படைச்சது அது கிரேட்டா, இல்லை KS ரவிக்குமார் சார் என் குருவுக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணது அவர் கிரேட்டானே புரியல எனக்கு. ஸோ ரெண்டு பேருமே இந்தியன் சினிமாவில் லெஜெண்ட்ஸ். அவங்க நம்ம தமிழ் சினிமா அப்படிலாம் சொல்லவே கூடாது. இந்தியன் சினிமாவில் வந்து ரெண்டு பேர் லெஜெண்ட்ஸ் அவங்க. அந்த மாதிரி அவங்களுடைய பேரை காப்பாற்றுற ஒரு பொறுப்பு வந்து நம்ம விஜய் கணேஷ்காக்கு இருக்கு. அவர் கண்டிப்பா இந்தியன் சினிமாவில் ஒரு நல்ல பேர் எடுத்து வருவாருன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ. அவரோட படத்துல வந்து விக்டரின்னு ஆரம்பிச்சாரு. படத்துல நான் தான், வேற யாரும் இல்லை. ஜெயம் ரவின்னு பேர் வந்தது ஜெயம் படத்துல தான். அதுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ வர்றாருன்னா ஹிட் லிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா பெருமையா இருக்கு சொல்லும் போது. அதனால நம்ம ஹீரோவை வந்து என்னோட ஒரு ஹிட் பிலிம் டயலாக்ல இருந்து டயலாக் வச்சு வரவேற்கணும்னு நினைக்கிறேன். கோமாளி படத்துல இருந்து, வா மச்சான் வா மச்சான் வா மச்சான், இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு மச்சான், வா மச்சான் வா மச்சான். நான் முதல்ல இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ KS ரவிக்குமார் சார், கமல் சார், எல்லா லெஜெண்ட்ஸும் என்னை வந்து அன்பா வரவேற்றாங்க. இன்னைக்கு என்னால உங்களை வரவேற்க முடியும்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மகிழ்ச்சி எனக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு இவ்வளவு பேர் உங்களை வரவேற்கும் போது, இவ்வளவு பேர் வரவேற்கும் போது கண்டிப்பா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த சந்தோஷம் உங்களுக்கு லைஃப் லாங் இண்டஸ்ட்ரியில ஹிட்டோட சேர்ந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். அண்ட் மியூசிக் டைரக்டர் சத்யா சார், சாங் சூப்பரா இருந்தது சார், அமேசிங், ஆசம், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட்ஸ் கேட்டிருக்கேன், ரெண்டு ஹீரோ படத்துல வந்து நடிச்சு கேட்டிருக்கேன், ரெண்டு டைரக்டர் வந்து ஒரு படத்துல பண்ணி இப்பதான் நான் முதல் தடவை கேட்கிறேன். ஸோ அது ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். சூரிய கார்த்திக்னு வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்கும். சூரிய கார்த்திக் அப்படி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டா ஒரு நல்லா இருக்கும். சுபா மாதிரி அந்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த நட்பை விட்டுறாதீங்க. இன்னும் நிறைய இந்த மாதிரி வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நான் கண்டிப்பா. அண்ட் இந்த படம் வந்து ஆல்ரெடி ஹிட் டாக்குன்னு எல்லா பெரிய டைரக்டர்ஸும் சொல்லிட்டாங்க. இது இனிமே உங்க கையில தான் இருக்கு. கண்டிப்பா ட்ரெய்லர் பார்த்த உடனே நமக்கு தெரியும் ஒரு ஹிட் மெட்டீரியல் என்னன்னு. ஹிட் லிஸ்ட்டை ஹிட் ஆக்க வேண்டிய பொறுப்பு உங்களது. நன்றி, வணக்கம். ஒருத்தர் பேசும்போது நான் உட்காந்து அடுத்தது என்ன யாரையோ விட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது முக்கியமான மேட்டர் ஞாபகம். இல்ல உன கூப்பிடுறேன் இருவா. இல்ல இந்த படத்துக்கு வந்து ஒரு நீங்க வார்த்தை வரணும், ஆடியோ ரிலீஸ் டேட் சொல்றோம் போது, இல்ல சார் நான் வந்து ஷூட்டிங்ல இருக்கேன், இந்த ஃபாரின் போயிருக்கேன், அந்த மாதிரிலாம் காரணங்கள், உண்மையான காரணங்கள் நான் அப்புறம் விசாரிச்சுட்டேன். அவங்க அசிஸ்டன்ஸ் மூலியமா அதெல்லாம் நமக்கு ஆள் இருக்காது. ஸோ அதெல்லாம் விசாரிச்சுட்டேன், உண்மையான காரணங்கள். ஆனால் அவங்க வந்து என்னை கூப்பிட்டு நீங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க என்ன வந்து ப்ரமோஷன் மாதிரி எதாவது எடுத்துக்கங்க, இல்லை வீடியோ பைட்ஸ் மாதிரி எடுத்துக்கங்கன்னு சொன்னதுக்கு அவங்க வந்து என்னை கூப்பிட்டு அவங்களுடைய ஆஃபீஸ்லேயும், அப்புறம் சூர்யாலாம் என் ஆஃபீஸுக்கே வந்து
அந்த ப்ரமோஷன் வீடியோ எல்லாம் கொடுத்தாரு. ஸோ அந்த இது விஜய் சேதுபதி, சூர்யா, விஜய், கமல் சார், ரஜினி சார், இவங்களுக்கு என்னுடைய நன்றியை கண்டிப்பா சொல்லணும். அது வேற என்ன விட்டேன்னு அடுத்தது யோசிச்சு சொல்றேன். இதுல இருக்கிற நம்ம ஜீவா, என் குருகுலத்தின் மகன் சௌத்ரி சார் வந்து வர முடியல, எனக்கு மேல ஜீவா அனுப்புறேன்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடியே விக்ரமன் சாருக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார் நான் வந்துடுறேன்ட்டு. அது இல்லாம கனிஷ்காவோட ஃப்ரெண்டுன்னு வேற கேள்விப்பட்டேன். ஸோ இப்படி 3 முகங்களை கொண்டவர். அந்த அந்த சூப்பர் குட்ல சீக்கிரம் 100வது படம் எடுக்கணும், நாங்க எல்லாரும் அதுல கலந்துக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். வாங்க ஜீவா. இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இருக்கிற எல்லா கான்டென்ட் நீயே பேசி முடிச்சிட்டேன் மாமா. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலி என்னை ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணது விக்ரமன் சார் தான். பெரும்புலின்னு ஒரு படத்துல நான் வந்து டெபியூ ஆயிருப்பேன். ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா நான் வந்து பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ரவிக்குமார் சாரோட டைரக்ஷன்ல தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதுல சரத்குமார் சாரோட முதுகுல வந்து யானை ஓட்டுவேன் சார். ஸோ கிருஷ்ணர் வேஷத்துல இருப்பேன். ஸோ அதுல நீங்க போய் அந்த படத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு சின்ன தங்கங்கிற அந்த ஆமா சார் ஃபுல் நாஸ்டாலஜி ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் இது. ஸோ ஃப்ரம் புது வசந்தம்ல இருந்து இன்ன வரைக்கும் லைக் இதே மாதிரி விஜய், கனிஷ்கா இதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் போது கூட இதே லைக் உள்ளங்கள் தான் வந்தாங்க டு என்னை வாழ்த்துறதுக்கு. ஸோ டுடே அவங்க வாழ்த்தி என்னால் ஓரளவுக்கு நல்ல படங்கள்லாம் பண்ண முடிஞ்சது. ஸோ ஐம் ஷுர் இந்த வாழ்த்து நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்காக இருக்கும். அண்ட் விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் குட் பாணியிலே இன்னும் நிறைய புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்க. அண்ட் அவங்க கூடயே ட்ராவல் பண்ணி இன்னும் லைக் என்னோட நான் கிட்டத்தட்ட 30-40 ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன். அதில் 70% நியூ டைரக்டர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ டைரக்டர்ஸோட பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்போஷர் வரும், ஒரு புது இது வரும். அதே மாதிரி இந்த மாதிரி டைரக்டர்ஸோட பண்ணும்போது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ சொல்லவே வேணாம், யூ ஹேவ் அ பியூட்டிஃபுல் டீம் அண்ட் த டைட்டில் லுக்ஸ் அமேசிங். ஸோ ஹிட் லிஸ்ட்டுங்கிற ஒரு படம் வந்து நிச்சயமா ஒரு வெற்றி படமா இருக்கும். அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி கனிஷ்கா ஹேஸ் அ வெரி ப்ராமிசிங் ஃபேஸ். ஸோ இன்னும் நிறைய ஜானர்ஸ் ட்ரை பண்ணணும், இன்னும் நிறைய புதுமையான படங்கள் பண்ணணும். அண்ட் இந்த படத்துல ஹீரோயின் இல்லையா சார்? ஹீரோயின் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ல இல்லாட்டி ஏதாவது ஒன்று சார் நீங்க அது அப்புறம் சார் திரும்ப அப்டேட் சொல்லுவார் அதை பத்தி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் நிச்சயமா சௌத்ரி சார் இங்கே இருந்திருந்தாருன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அண்ட் நிச்சயமா அவரு மூலமா நான் வந்து என்னோட வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ விக்ரமன் சார், தேங்க்யூ KS ரவிக்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் கனிஷ்கா, விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் டு ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் அவுட் ஹியர் ஃபார் ஆல் த சப்போர்ட் யூ கிவ் ஹிம். ஸோ இன்னும் கடைசி வரைக்கும் நீங்க வந்து இதே மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். And Kanishka, please be with people who are looking for your success. So நிச்சயமா so அந்த aura உங்களுக்கு தெரியும். So be with writers, directors, cinematographers so that you have a form a beautiful community. So wishing you all success. And directors-க்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். Thank you so much sir. And production-க்கும் KS ரவிக்குமார் சாரோட production-க்கும் என்னோட ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு 100 crore club ஆகணும் அப்படிங்கறத என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. சரி, ரவின்னு பேர் இருந்தாலே கொஞ்சம் குறுக்குல பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து ஆரம்பிக்கும் போதே சரத்குமார் சார் பத்தி சொல்லிதான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். அது கடைசியில நான் மறந்துட்டேன். ஆனா எங்க பழுவேட்டரையர் அவரை வந்து நாங்க எப்படி மறக்க முடியும்? இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, சினிமால சரத் சார் ஒரு படத்துல நடிச்சா அந்த படம் கண்டிப்பா ஹிட், நல்ல படம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சார் உங்களுடைய சப்போர்ட் கிரேட் சார். நீங்க பல பேருக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சார். உங்க நல்ல மனசுக்கும் உங்களுடைய திறமைக்கும் என்னைக்குமே நீங்க சுப்ரீம் ஸ்டாராகவே இருப்பீங்க சார்.